வனிதா விஜயகுமார், சோனியா அகர்வால், முமைத் கான் நடிப்பில் தண்டுபாளையம் இந்த வாரம் வெளியாக காத்திருக்கிறது. இந்த வாரம் தமிழ் சினிமாவில் பெரிய படங்கள் ஏதும் வெளியாகவில்லை. வரும் ஜூன் 7ஆம் தேதி வெளியாக உள்ள தண்டுபாளையம் படத்தை பார்த்துவிட்டு பைல்வான் ரங்கநாதன் பத்திரிகையாளர் காட்சியில் அளித்த விமர்சனம் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. நடிகர் விஜயகுமார் மற்றும் நடிகை மஞ்சுளாவுக்கு மகளாக பிறந்தவர் வனிதா விஜயகுமார். 1995ஆம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான சந்திரலேகா படத்தின் மூலம் ஹீரோயினாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதன் பின்னர் ராஜ்கிரனுக்கு ஜோடியாக மாணிக்கம் என்ற படத்தில் நடித்திருந்தார். மலையாளத்தில் ஹிட்லர் பிரதர்ஸ் படத்தின் மூலம் அறிமுகமான இவர் தெலுங்கில் தேவி படத்தின் மூலம் அங்கேயும் காலடி எடுத்து வைத்தார். தென்னிந்திய மொழிகளில் பல படங்களில் நடித்து வந்த வனிதா விஜயகுமார் தற்போது வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை என அசத்தி வருகிறார். கன்னடத்தில் 3 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் கடந்த 2012ஆம் ஆண்டு வெளியான தண்டுபாலியா படம் 40 கோடி ரூபாய் வசூல் செய்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது. பலாத்காரம் மற்றும் கொடூர கொலைகளை செய்யும் கொள்ளைக்கார கும்பலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் 2 பாகங்களாக வெளியாகி வெற்றி பெற்றன. பூஜா காந்தி அந்த படத்தில் ஹீரோயினாக நடித்திருந்தார். தற்போது அதே கான்செப்டை மையமாக வைத்து சோனியா அகர்வால் மற்றும் வனிதா விஜயகுமார் நடித்துள்ள படத்திற்கு தண்டுபாளையம் என பெயர் வைத்துள்ளனர். இந்த வாரம் திரையரங்குகளில் அந்த படம் வெளியாகிறது. சோனியா அகர்வால் தொடர்ந்து பல படங்களில் நடித்து வருகிறார். வனிதா விஜயகுமாருடன் இணைந்து தண்டுபாளையம் படத்தில் நடித்துள்ளார். இந்த படத்தில் அவருக்கு டெரரான ரோல் என்றும் கழுத்தை அறுக்கும் காட்சிகளில் அசால்ட்டாக நடித்து சோனியா அகர்வால் சிறப்பாக நடித்துள்ளார். சோனியா மற்றும் வனிதா வரும் காட்சிகள் எல்லாமே நல்லா இருப்பதாக பைல்வான் ரங்கநாதன் பாராட்டியுள்ளார். 150 கொலைகளுக்கு மேல் செய்த தண்டுபாளையம் கும்பல் சம்பவத்தை வைத்து இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் அதிக அளவிலான வல்கர் காட்சிகள் நிறைந்திருக்கின்றன என கூறியுள்ளார். தண்ணி கேட்பது போல வீட்டிற்கு வந்து அதன் பின் பலாத்காரம் செய்து வீட்டில் தனிமையில் இருக்கும் பெண்களை கொலை செய்து நகைகளை திருடிச் செல்லும் பெண்களின் கதைதான் இது என கூறியுள்ளார். முமைத் கானின் ஐட்டம் டான்ஸ் இந்த படத்திற்கு பலமாக உள்ளது என்றும் பைல்வான் ரங்கநாதன் கூறியுள்ளார். சில இடங்களில் தூக்கம் வந்து விடுகிறது. அப்போது இதுபோன்ற கில்மா பாடல்களை போட்டு இயக்குநர்கள் ஆடியன்ஸை தட்டி எழுப்புகின்றனர் என்றும் விமர்சித்துள்ளார். தண்டுபாளையம் படத்தில் ஃப்ரெஷ் ஷோவுக்கு வந்து பேசிய பைல்வான் ரங்கநாதனிடம் பணம் வாங்கிட்டு தானே இந்த படத்துக்கு பாசிட்டிவ் விமர்சனங்கள் கொடுக்குறீங்களா என பத்திரிகையாளர்கள் கேட்க, அது என் பழக்கமே கிடையாது என பைல்வான் ரங்கநாதன் கூறியுள்ளார். பிக் பாஸுக்கு பிறகு ஓடுதோ இல்லையோ 20 படங்களுக்கு மேல் வனிதா நடித்துள்ளார். அதில் இந்த வாரம் இந்த படம் வெளியாகிறது.